கதை பெயர் நட்சு மற்றும் மழை மேகம். ஒரு மாலை நேரத்தில் வானம் மெதுவாக இருள் போர்த்திக் கொண்டிருந்தது. நட்சத்திரங்கள் ஒன்றொன்றாக மின்னத் தொடங்கின. அவற்றில் சிறியதாய் ஒரு நட்சத்திரம் இருந்தது. அதன் பெயர் நட்சு. அவனுக்கு வானத்தில் இருந்து பூமியை பார்ப்பது ரொம்ப பிடிக்கும். கீழே பச்சை மரங்கள், விளையாடும் குழந்தைகள், பறக்கும் பட்டங்கள் எல்லாம் அவனை கவர்ந்துவிடும். ஒரு நாள் நட்சு வானத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய கரும்புள்ளி மேகம் மெதுவாக நகர்ந்தது. அது மழை மேகம். நட்சு அதனை ஆச்சரியத்துடன் கேட்டான். ஓ மழை மேகமே, நீ எங்கே போகிறாய்? மழை மேகம் மெதுவாக சிரித்து, நான் பூமிக்குப் போகிறேன், பசித்த மரங்களுக்கும் மலர்களுக்கும் தண்ணீர் கொடுக்க என்றது. அதை கேட்ட நட்சு மகிழ்ச்சியடைந்தான். ஆனால் அவனுக்கும் ஒரு ஆசை. அவனும் ஒரு நாள் பூமிக்கு வந்து பார்க்கணும் என்ற ஆசை. மழை மேகம் அவனை பாசமாக பார்த்து சொன்னது, நட்சு, எல்லாருக்கும் தங்கள் தாயகத்தில் ஒரு வேலை இருக்கிறது. நீ வானத்தில் ஒளி தரும் பணியை செய். நீ மின்னும் போது குழந்தைகள் இனிய கனவுகளில் ஆழ்ந்து விடுவார்கள். டோட். அந்த வார்த்தைகள் நட்சுவுக்கு பிடித்தது. அந்த இரவிலிருந்து அவன் ஒவ்வொரு குழந்தையும் தூங்கும் நேரத்தில் சிறிது அதிகமாக மின்னத் தொடங்கினான். மழை பெய்யும் இரவுகளிலும் வானம் மூடினாலும் நட்சு தனது சிறிய ஒளியால் உலகம் முழுவதும் புன்னகை பரப்பிக் கொண்டிருந்தான். அந்த நாளில் இருந்து குழந்தைகள் வானத்தை நோக்கி சொல்வார்கள், அந்த மின்னும் நட்சு எங்கள் நண்பன். மெதுவாக மழை சத்தம் கேட்டு பசுமை மணம் பரவி எல்லோரும் இனிய கனவில் ஆழ்ந்தார்கள். கதையின் நெறி: ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய பணி இருக்கிறது. அதை அன்புடன் செய்தால் உலகம் முழுவதும் மகிழ்ச்சி பரவும்.